ஏன்க்கா பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் இந்த பயம் இருக்கதாண்டா செய்யும். வேற வழியே இல்ல. அந்த பொண்ணு லாஸ்டா போன் பண்ணும்போது என்ன சொன்னா? இதான் நான் பண்ற கடைசி போன்னு சொன்னாளா இல்லையா? அதோட அர்த்தம் என்ன? எனக்கு என்னடா தெரியும், நீ தான் சொல்லணும். தெரியுதுல்ல, நான் சொல்றத கேளு. அவ பேசுனதோட அர்த்தம் என்னன்னா, சொல்றத நல்லா கேட்டுக்கக்கா. அதாவது நாம கல்யாண வேலையில ஆரம்பிச்சிட்டோம், பத்திரிகை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற அர்த்தத்துலதான் அவ அப்படி பேசியிருக்கா. இனிமே அவ போன் பண்ண மாட்டா, தைரியமா இரு. டேய், மறுபடியும் அவளா இருக்குமோடா? ஒண்ணும் கவலைப்படாதக்கா, அவளை நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறதுன்னு? ஹலோ, என்ன சத்தத்தே காணோம்? ஹலோ, என்னம்மா, நான் இல்லாத நேரத்துல எங்க அக்காளுக்கு போன போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்துருவேன், நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? இந்த வாருமா, ஒன்னு நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்க, ராஸ்கல் தொலைச்சு புடுவோம், தொலைச்சு. சமையல்காரன் பேசுறேங்க. சமையல்காரனா நீ? யோ, நேரங்காலம் தெரியாம போன போட்டு பேசிட்டு இருக்க, என்ன மேட்ரு? சரி சரி, எந்த லிஸ்ட் சேர்க்கதா இருந்தாலும் எங்க சம்பந்தி அம்மா மல்லியா மேடம் இருக்காங்கல்ல, அங்க போய் கலந்து டிஸ்கஸ் பண்ணிக்க, புரியுதா? சரிங்க. வச்சிரு. பார்த்தல்ல, நான் சொன்னது மாதிரி இனிமே அந்த பொண்ணு போன் பண்ண மாட்டாக்கா, தைரியமா இரு. என்னதான் தைரியமா இருக்கணும்னு மனசை தேத்திக்கிட்டாலும் ஒரே குழப்பமா இருக்குடா, அமைதியே இல்லடா. ஏக்கா, இந்த போனுக்காக்கா குழம்புற? போன் மட்டும் இல்லடா, பொதுவாவே இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நிம்மதியே இல்லடா. நான் வேணா ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா? நீ முதல்ல சொல்லு, நல்லதா இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன். நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆவறதுக்கு ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா சொல்லிட்டோமோ? டேய், இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்க. போய் அதுக்குண்டான ஏற்பாட கவனி. உடனே ரெடி பண்றக்கா. ए फ्रॉड, अरे फ्रॉड, ए फ्रॉड பையா. வாங்க சேட்டு, வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கடா அந்த கேப் மாதிரி? இப்பதான் வெளியே போனா சேட்டு. பணம் வேணும்னா 10 தடவை ஃபோன் பண்ணுவான், 20 தடவை நேர்ல வருவான். பணம் திரும்ப கொடுக்கணும்னா கண்ணிலே கிடைக்க மாட்டேங்கிறான். வட்டியும் வரல, அசலும் வரல. எப்ப வருவான் அந்த கேப் மாதிரி? சேட்டு வர லேட் ஆகும் சேட்டு, நீங்க போயிட்டு சாயந்தரமா வாங்க, இல்லைன்னா நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அவனை பார்க்காம நான் போக மாட்டேன். சேட்டு டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இல்ல சேட்டு, நீங்க டீ சாப்பிடுறீங்க. அரே வேணாம்பா. சேட்டு அந்த ஃப்ராட பார்க்காம போக மாட்டாரு, நீ போய் டீ வாங்கிட்டு வா போ. போய் டீ வாங்கிட்டு வா போ. உள்ளதானே தெரியும்டா, போடா போ. போடா அண்ணா, போடா. போயேண்டா போ. அந்த ஃப்ராடு பைய இங்கே தான் இருக்கணும். டேய் டேய் ஃப்ராடு பிரதீப், வெளியே வாடா. வா சேடு, எப்போ வந்த? ஆமாடா, தெரியாதுல்ல உனக்கு? கார்ல உருட்டுறது, கஞ்சாடை காட்டுறது, இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க இருந்துட்டு வெளியில போயிருக்கேன்னு சொல்ல சொல்றியா? சேட்டு
பசங்களுக்கு நான் இங்க இருக்கிறது தெரியாது சேட்டு. அதான் தெரியாதுன்னு சொல்லியிருப்பானுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், வெளியில வா முதல்ல. இரு வரேன் சேட்டு. அரே ஃப்ராட் பையா, பைசா எங்கடா? ஏண்டா ஏய் சேட்டு வந்துறானு சொல்ல மாட்டியா நீ? என்னடா நினைப்பாரு அவர் என்ன பத்தி? அரே டீ சொன்னியா இல்ல சேட்டுக்கு? டீ வாங்க போயிருக்கோம். வாடா வெளியிலே வாடா. இல்ல சேட்டு, வா பையன் வெளியிலே. வா. எப்படி இருக்கா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன்னை மாதிரி ஆளுக்கு பணம் கொடுத்தா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எங்கடா பணம்? 3 மாசமா பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இல்ல சேடு, 3 மாசம் வண்டி எதுவும் வரல, கையும் வைக்க முடியல. இந்த மாசம் நம்ம ஷெட்டுக்கு நிறைய வண்டி வந்துச்சு. பணம் என் கையில வந்த உடனே நானே தேடி. அரே கையடா, மரியாதையா என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடு. உன்னோட வேலையை நீ காட்டினா என்னோட வேலையை நான் காட்ட வேண்டி வரும். ஜாக்கிரதை. பணம் எல்லாம் கொடுத்துருவேன் சேடு, அதெல்லாம் நீ கவலையே படாத. அடுத்த மாசம் பாக்குறேன் நானு. அடுத்த மாசம் அப்புறம் பாரு, டைமுக்கு வரும். அதெல்லாம் கவலைப்படாத சேடு, குத்துறேன். என்னடா ஸ்பேனரு, சாரி ஸ்பேனரு, தப்பா நினைச்சுக்காத. அதை விடுறா. ஏண்டா பிரதீப், இந்த பொழப்பு உனக்கு தேவையா? தினமும் கடன்காரங்க மாறி வந்துட்டு போறாங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் முதலாளிக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே வேலையை விட்டு தூக்கிடுவாரு, பாத்துக்க. ஸ்பேனரு, இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஸ்பேனரு. நம்ம வலையில ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கு, அதுவும் தங்க மீனா மாட்டியிருக்கு. என்னடா சொல்ற? அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த கடை மாதிரி 10 கடைக்கு நான் தான் ஓனரு. பிரதீப், ஹேய், நீ தான்டா மேனேஜரு. என்ஜாய். டேய் பிரதீப், என்னடா சொல்ற? ரொம்ப வசதியான பொண்ணா? ஆமாண்டா ஸ்பேனரு. ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஈசிஆர்ல ஒரு பெரிய பங்களாவா வீடுன்னு காமிச்சா. அந்த பங்களாவுல நம்ம ஷெட்டு மாதிரி 100 ஷெட்டு வைக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த பங்களா சுத்தி ஒரு 10 கிரவுண்ட் இருக்குது. ஒரு கிரவுண்டு ஈசிஆர்ல இப்போதைக்கு ஒரு 4 கோடினா, அப்போ 10 இன்ட்டு. டேய், அப்ப 40 கோடியா? ஆமால ஸ்பேனரு, 40 கோடி. அது மட்டும் இல்ல, சென்னையில மட்டுமே 60 வீட்ல இருந்து வாடகை வருதான். இதெல்லாம் அப்படி இப்படின்னு கூட்டி பார்த்தா ஒரு 100-150 கோடி தேரும் சொத்து. இதெல்லாம் கேட்கும் போது மனசு அப்படியே ரெக்கை கட்டி பறகுது தெரியுமா? டேய் பாத்துடா, பறக்குறேன்னு சொல்லிட்டு காதல் பட பரத் மாதிரி ஆயிட போற. ஏய், நம்ம எல்லாம் ஆக மாட்டோம், மத்தவங்கள தான் பைத்தியக்காரன் ஆக்குவோம். சரி, வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு வரேன், ஷெட்டை பார்த்துக்கோ. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அப்ப எந்திரிச்சு வெளில போன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே. இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீட்ல யாரும் இல்ல, நீங்க தனியா இருக்கீங்க, அப்ப பார்த்து நான் வந்துட்டேன், மத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன வர சொல்றீங்களா? ஐயோ கதிர், நான் அப்படி மீன் பண்ணவே இல்ல. பேசாம சும்மா இருக்கோமே, ஏதாவது ஆரம்பிக்கலாம் தான் ஆரம்பிச்சேன். நீங்க முதல்ல உள்ள வாங்க, உட்காருங்க. நீங்க போங்க, உட்காருங்க. என்னங்க? அது எப்படிங்க? பேசுறதுக்கு எவ்வளோ டாபிக் இருக்கு. என் சட்டை நல்லா இருக்கு, என் பேண்ட் நல்லா இருக்குன்னு என்ன வேணா பேசிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படிங்க அது? நான் எது பேசினாலும் அதை தப்பா மட்டுமே பாக்குறீங்க. அது சொல்றவங்கள பொறுத்திருக்குங்க. வீட்ல யாரும் இல்லையான்னு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அது தப்பா? ஓ, அப்ப அது தப்பு இல்ல. ஓகே, தப்பு இல்ல. forget it. புக் ஷாப் போயிருந்தேன், புக்கு வாங்க. அங்க ஃபேஷன் டிசைனிங் புக்கு பார்த்தேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படின்னா திருடிட்டு வந்தீங்களா?
பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. ஷோ நான் ஜோக்கா தாங்க சொன்னேன். சிரிக்க கூட மாட்டீங்களா? உங்ககிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. அப்போ எனக்கு எப்படி பேசணும்னு புரியாதுன்னு சொல்றீங்களா? ஷோ நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. எனிவேஸ் புக் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் சாரி. அதான் அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்திருந்த போது நான் சாரி கேட்டுக்கணும்னு சொன்னீங்களே, அதான் இந்த சாரி. தேங்க்ஸ். அதான் உங்களுக்கு சாரி கேட்டா ரொம்ப பிடிக்குமே, அதான் சொன்னேன். நான் கூட ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எனக்கு சாரி பிடிக்குங்கிறதுனால சொன்னேன்னு சொன்னீங்க பாருங்க. ஐ ஹேட் தட். ஐயோ, செல்வி அக்காக்கு படு ஆப்போசிட் கேரக்டர். பா, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசணும். கோவப்படுறாரு, தேங்க்ஸ் சொல்றாரு, புக்கெல்லாம் கிஃப்ட் பண்றாரு, சாரியும் சொல்றாரு, குத்தி காமிச்சும் பேசுறாரு. ஆனா ஏதோ ஒரு நல்ல மனசு மட்டும் இருக்கு. ஐ லைக் இட். நீலம்பரி, இந்த ஃபைல்ல சில கம்பெனியோட லிஸ்ட்ல இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப கரெக்டா தான் இருந்தாங்க. ஐ மீன் குடுக்கல் வாங்கல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா குடுக்கறது கொஞ்சமா இருக்கு, வாங்குறது அதிகமா இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம எம்டி இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதா, நாம வேலைக்கு வேற ஆபீஸ்க்கு போக வேண்டியதுதான். என்ன நீலம்பரி, சிரிக்க மாட்டியா? இது சிரிக்கிற விஷயம் இல்ல மஞ்சு, ரொம்ப சீரியஸான விஷயம். இல்லப்பா, நாங்களும் பணம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த தடவை மெட்டீரியலை டெலிவரி பண்ணிட்டு பழைய பாக்கியே சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. நாங்களும் மெட்டீரியலை டெலிவரி பண்ணிட்டு பணத்தை கேட்டா அடுத்த தடவை கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் வர வேண்டிய பணம் நிறைய பெண்டிங் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால அந்த பணத்தை என்னால வாங்கவும் முடியல, அவங்களாலையும் தர முடியல. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, சில பேர் நம்மள ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. எந்த கம்பெனிஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு டீடைல்ஸ் இருக்கா? ம் ம் லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மஞ்சு, இவங்க யாரு? இவங்களுக்கும் நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்றோமா? நம்ம கம்பெனியோட மெயின் கிளைண்டே லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். நம்ம எம்டி கூட அவங்க பேரை கேட்டாலே எழுந்து நின்னு தான் பேசுவாரு. அந்த அளவுக்கு அவங்க மேல மரியாதை. ரொம்ப நாணயமான கம்பெனி. ஒரு காலத்துல, இப்ப இல்ல. யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அவங்க கம்பெனி இப்ப இந்த நிலைமையில இருக்கு. I hate that. I hate that. இவன் எப்ப வந்தா? கதிரு, என்னடா இந்த நேரத்துல குளிச்சிருக்க? சுஜாதா வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, எப்ப வந்த? குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தேன். கதிரு, நீயும் வர வர என்ன மாதிரியே காமெடி பண்ற. அக்கா சிரிக்காத. டேய், உலகத்திலேயே சிரிக்க வேணாம்னு சொல்ற முதல் ஆளு நீயே தான்டா இருப்ப. இப்படி காரணமே இல்லாம லூஸ் மாதிரி சிரிச்சா எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் ஏதா இல்ல, நான் சிரிக்கல. மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. ஆமா,
இப்ப எதுக்கு நீ உருன்னு இருக்க? சுஜாதாக்கு உனக்கும் மறுபடியும் சண்டையா? பின்ன என்ன? நான் எந்த தப்பு செஞ்சாலும் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆனா அவ தப்பு செஞ்சா எந்த மன்னிப்பு கேட்க மாட்டாளாம். எந்த உலக நியாயம் இது? சரி, இப்ப சுஜாதா என்ன தப்பு செஞ்சா? என்ன பண்ணணும்? நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன மதிக்காம அவமானப்படுத்துற மாதிரி கிச்சனுக்குள்ள போறா. கதிரு, எனக்கு சுஜாதா பத்தி கொஞ்சம் தெரியும். ஆனா உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்டா. அப்போ நான் தப்பு பண்ணுங்கறியா? நீ என்ன நம்பல? சிச்சி சிச்சி, நீ என் தம்பிடா. நான் உன்னை நம்பாம இருப்பேனா? உன்னை நம்பாம சுஜாதாவை நம்புவனா? சுஜாதாவை நம்பாம உன்னை நம்புவனா? உங்க 2 பேரையும் நம்பாம என்ன நம்ப ஐயோ அக்கா இருக்காத. இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நீ பேசும்போது மத்தவங்களுக்கு இருக்கும். இங்க பாரு, சுஜாதா கிட்டயும் இந்த மாதிரிதான் நீ ஏதாவது பேசிருப்படா. அதான் அவ பயந்து போய் கிச்சனுக்குள்ள ஓடி போயிட்டா. இங்க பாரு கதிரு, நீ அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சுஜாதா அவங்க வீட்டு கிச்சன்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. நீ வந்திருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு இருந்த போது அது மறந்து போயிருப்பா. அதனால ஞாபகம் வந்து ஓடி இருக்கலாம். ஏன் நீ வந்திருக்கேன்னு உனக்கு காஃபி போட கூட போயிருக்கலாம்ல. நான் என்ன காஃபியா கேட்டேன்? மண்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் காஃபி குடுக்கறது கர்ட்டசிடா. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல, என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டாங்கறதா எனக்கு கோவம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உனக்கு யார்கிட்ட எப்படி என்ன பேசணும்னு தெரியலன்னு சொல்லி. மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்கடா. அப்ப தப்பே நடந்தா கூட தப்பா தெரியாது. நீ ரொம்ப மனசை சுருக்கி வச்சிருக்க, அதனாலதான் தப்பே நடக்காத போது கூட அது தப்பா உனக்கு தெரியுது. ஃப்ரீயா விடு தம்பி. ஹோமத்தோட பேரு சுதர்சன ஹோமம். இதை எதுக்காக செய்யறோம்னா, நமக்கு இருக்கிற தடங்கள், பிரச்சனை, எதிரிகள், பிணி, துக்கம், இதை போல தீய சக்திகள் எல்லாம் இந்த சுதர்சன சக்கரத்தால அழிச்சு எல்லா விதமான சந்தோஷங்களும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதா இதை செய்யறதோட ஐதீகம். நம்ம முன்னோர்களின் முன்வினை பயன் இல்ல ஏதாவது தீமைகள் செஞ்சிருந்தா இந்த மாதிரி தடங்கள், கல்யாணங்கிறது இல்ல, எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் வரதான் செய்யும். அதை விரட்டி அடிக்கிறதுக்கு தான் இந்த சுதர்சன ஹோமம். உங்க ஆத்துல என்ன பிரச்சனைன்னு யாரும் சரியா சொல்லல. பாண்டியன் ஏதோ குண்டு போல பிரச்சனைன்னு. சாமி, நான் அப்படியே சொன்னேன். வெடிகுண்டு போல பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னார். அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியலன்னு சொன்னார். ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொன்னார். அதான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. இந்த ஆத்துக்கு பெரியவா வந்து குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வைங்க. ஏமாமா, வீட்டுக்கு பெரியவங்க குத்து விளக்கு ஏத்தணும்னா அப்ப அப்பா தானே ஏத்தணும். நொப்ப இல்லாம ஒழுங்கா நடந்துட்டு தான் இருக்கு. இருக்கிற தேவையில்லாம அப்பா எடுத்துக்கிட்டு இருக்கா. பேசாம இருடா. அப்ப நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாதுடா, பேசக்கூடாது. ரமேஷ் பே கல்யாணம் முடிய வரைக்கும் நீ பேசக்கூடாது. சும்மா பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு. அன்னைக்கு என்னடானா நீ நல்லவரா கெட்டவரான்னு கேக்குற. சம்பந்தியம்மா, நீங்க போய் ஏத்துங்க. ஐயோ, என்னங்க, இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க நீங்களே போய் ஏத்துங்க.